Hello friends, welcome to Nithu's recipes, and today's recipe is going to be tiffin sambar, and it's ரொம்ப quick and easy one pot one shot method எப்படி பண்ணலாம்ங்கறத பார்க்க போறேன். First வந்து நம்ம dry roast பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான ingredients இங்க வச்சிருக்கேன். தனியா இருக்கு, வெந்தயம், peppercorns, 2 red chilies and 2 tablespoons of grated coconut. இது மட்டும் நம்ம dry roast பண்ணிக்கிறோம். அதுக்கு அப்புறம் வந்து கொஞ்சமா வந்து வெல்லமும் கொஞ்சோண்டு புளியும் வச்சிருக்கோம். அதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சுக்க போறோம். Now let's go to the procedure. So இப்போ இதெல்லாம் நம்ம dry roast பண்ணிக்கிறோம். ஒரு 1 or 2 minutes. So நல்லா brown ஆகி அந்த பச்சை வாசனை எல்லாம் போற வரைக்கும். அப்புறம் இது நல்லா நம்ம பேஸ்ட் ஆட்டும் நம்ம வந்து கொஞ்சமா வாட்டர் விட்டு அரைச்சு வெச்சுக்கணும். இப்போ அது பேஸ்ட் பண்ணி வெச்சாச்சு. தேவையான அளவுக்கு கொஞ்சமா ஆயில் ஊத்திக்கிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆயிடுது. இப்போ அதுல வந்து 1 டீஸ்பூன் மஸ்டர்ட் சீட்ஸ் போட்டுக்கிறோம். அது நல்லா ஸ்ப்ளட்டர் ஆகட்டும். ஆன உடனே 2 ரெட் சில்லி and கொஞ்சமா கருவேப்பிலை. இப்போ நான் பொடியா நறுக்கி வச்சிருக்கிற ஆனியன்ஸை போடுறேன். இப்போ உங்களுக்கு வேணும்னாக்கனா you can also use onion shallots, அதாவது சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எங்களுக்கு வந்து இந்த வெங்காயம் போடுறது ரொம்ப பிடிக்கும், அதனால நாங்கள் இதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். You can also use that. இப்போ இந்த ஆனியன்ஸ் நல்லா வந்து நமக்கு வதங்கிடுதுன்னு தெரிஞ்சு போயிடுது. இப்போ வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கேன் ஒரே ஒரு தக்காளி. இந்த ஒரு தக்காளி மட்டும் போடுறோம். இந்த ஆனியன்ஸ் நீங்கள் வந்து பெருசாகவும் கட் பண்ணிக்கலாம், இல்லை பொடியாகவும் கட் பண்ணிக்கலாம். I've used this half onion to this. நம்ம இது நல்லா மசிகிற வரைக்கும் வதக்கிட்டு கேரட்ஸ் ஆட் பண்ணுறேன் நான் அதில். பிகாஸ் இட்ஸ் ஆல்வேஸ் குட் டு ஆட் எனி ஒன் ஆஃப் த வெஜிடபிள். நிறைய வெஜிடபிள் இல்லாமல் ஒரு வெஜிடபிள் மட்டும் இருந்தால் பரவாயில்ல. ஸோ கேரட்ஸை வந்து ரவுண்டர்ஸாக பண்ணி போடலாம், இல்லைன்னா நான் வந்து இங்கே பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதை போடுறேன். Because it always adds some nutrients to your dish. வெறும் onion and tomatoes இல்லாமல் இருக்கிறதுக்கு கேரட்டும் நல்லா இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். இப்போ இது முன்னாடி சொன்ன போல இட்ஸ் 1 pot 1 shot குவிக் மெத்தட்னு இருந்தால் நம்ம டக்கு எல்லாம் பண்ணிடலாம். இப்போ நான் இதில் தூர்தால் வச்சுருக்கேன், துவரம்பருப்பு 1/2 கப் வச்சுருக்கேன், அதையும் இதிலே போட்டு விடுறேன். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இதுக்கு 1 cup of water ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நம்ம வந்து மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இப்போ இது நல்லா பாயில் ஆகட்டும். கொஞ்சம் நம்ம ஹீட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து 1.5 டீஸ்பூன்ஸ் நான் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ணுறேன். சாம்பார் பொடி மட்டும் தான் ஆட் பண்ணுறேன். நான் மஞ்சள் பொடிலாம் எதுவும் ஆட் பண்ணலை, ஒன்லி சாம்பார் பொடி. அண்ட் உங்களுக்கு தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இது வந்து ப்ரெஷர் குக்கரை மூடிடுறேன். மூடிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வெயிட் போடுறேன். ஸோ இப்போ இது நல்லா வந்து பாயில் ஆகிடுது. நமக்கு இப்போ தேவையான அளவு நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதில் வந்து நம்ம வந்து கிரவுண்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பேஸ்ட் இருக்கு இல்லையா, அரைச்சி வைத்தது விழுது, அதை போடுறோம். அதை போட்டுட்டு நல்லா வந்து ஒரு 5 to 10 minutes நல்லா பாயில் ஆகணும். பாயில் ஆச்சுனாக்கா நம்மளோட டிஃபன் சாம்பார் ரெடி. குவிக் 1 pot 1 shot மெத்தட் ரெடி ஆகிடுது. ஸோ யுவர் இட்லி சாம்பார், that is the tiffin sambar, is ready now. I hope you like this video. See you back soon. Bye bye.